வாலிப பருவத்திலே எதையாயிலும் செய்ய முடியும், மற்றவர்களை விட எதையாயிலும் செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் எத்தனை வயதானவர்களாக இருந்தாலும் வாலிபர்கள் தான். கிடைக்கிற நாட்கள் ஆண்டவருக்காக எதாயும் செய். எல்லா மாயை, நீ காண்கிற எல்லாமே மாயை. எல்லா மனுஷனுக்கும் இது சம்பவிக்கும். அதில் யாருமே தப்ப முடியாது. இந்த உலகத்தை விட்டு போகிறதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. ஒரு மனுஷன் மரிப்பதும் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்பதும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. சின்ன சத்தத்திற்கும் எழும்ப வேண்டிய சூழ்நிலை ஒரு நாள் வரும். அதற்கு முன்பதாக நீ என்ன செய்? சிருஷ்டிகரை நினைத்துக்கொள். அன்னைக்கு பயந்து எழும்பிய சப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுதில்ல. இப்போ உனக்கு தைரியமாக இருக்கும்போது, நல்ல பலனா இருக்கும்போது நீ என்ன செய்? ஆண்டவரை தேடு. முன்பாக நரம்புகள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, இரத்த ஓட்டங்கள்லாம் சீராக இருக்கும்போது நீ உன் இயேசுவை நினைத்துக்கொள். அவரையே தேடு. அவருக்கே உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவருக்காக எதையாயிலும் செய்ய முடியுமா என்பதை தீர்மானித்து செய். சிந்தி. அவரை பற்றி யோசி. அவர் எதுக்காக உன்னை அனுப்பியிருக்காங்க சிந்தி. அவருக்காக என்ன செய்யணுங்கிறத சிந்தித்துப்பா. உன்னை ஒப்புக்கொடு, கிரியைக்கு ஒப்புக்கொடு. அப்படி செய்யும்போது உன்னை அனுப்பின் நோக்கத்தை கண்டு ஆண்டவர் சந்தோஷப்படுவார். பிரச்சனைகள் வந்து உன்னுடைய வாழ்க்கை முடிவதற்கு முன்பதாக நீ உன் சிருஷ்டிகரை நினை. ஏசப்பா கொண்டு வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவரே உனக்கு ரத்தம் சிந்தினவர். அவரே சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அவர் இன்றைக்கு ஜீவனோட தேவனாக உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நடத்தாம ஒரு நாள் நடக்கவே முடியாது. அவர் இன்னைக்கு இருக்கிற திறமையை, இன்னைக்கு இருக்கிற பலத்தை, இன்னைக்கு இருக்கிற காரியங்களை நீ ஆண்டவருக்காக பயன்படுத்து. பிரசங்கி 12 அப்படி முதல் வசனம். நீ உன் வாலிப இன்னொரு கூட வசிங்க. உன் வாலிப பிராயத்திலே, பிராயம் என்னது? பருவம். வாலிப பருவத்திலே அப்படி நீங்கள் வச்சுக்கிடுங்க. புரியலன்னாலும் சிம்பிளாக வச்சுக்கிடுங்க. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அடுத்த வாசி. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். சரி, இவ்வளோ போதும். என்ன செய்யணுமா? சிருஷ்டிகரை நினைக்க வேண்டுமா? அப்படி தானே? இது ஈஸியான வேலை தான். அப்படி தானே? சிருஷ்டிகரை இந்த நம்முடைய சிருஷ்டிகர் யார்? நம்முடைய ஆண்டவர், நம்முடைய இயேசு அப்படின்னே வச்சுக்கிடுவோம். சரியா? அப்படின்னா அப்படி தான். பிரம்மபிதா, குமாரன், பரிசுத்தாவி அப்படியெல்லாம் வித்தியாசம் வரனால ஏதோ 3 தெய்வங்கள் அப்படின்னு நினைத்து விடக்கூடாது. நமக்கு ரத்தம் சிந்தி நம்ம மீட்டெடுத்த இயேசுவை நம்ம என்ன செய்வோம்? அறிக்கையிடுவோம். அந்த இயேசுவின் ஆவியானவர் இப்பொழுது நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இங்கே இந்த பிரசங்கி சொல்லுகிறவன் ஞானத்தை ஆண்டோடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவன். அப்படி தானே? ஞானத்தில் கூடினவன். எல்லா காரியங்களும் அவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஞானவானாகிய ஒரு பிரசங்கி எழுதியிருக்கிற சம்பவங்கள் இருக்கிறது. இதில் அவன் சொல்லுகிறான், எப்படி? உன் வாலிப பிராயத்திலே, சரி நம்ம இப்படி வச்சுடுவோம், உன் வாலிப பருவத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நீ உன் வாலிப பருவத்தில் சிருஷ்டிகரை நினை. அப்படின்னா வாலிப பருவம் என்று சொல்லும்போது நமக்கு தெரியும் ஒரு பிக் பீரியட். நான் இந்த வசனத்தின் படி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உங்களுக்கு எதையாயிலும் செய்ய முடியுமானால், அல்லது மற்றவர்களை காட்டிலும் ஏதாவது செய்ய முடியுமானால் நீங்கள் நினச்சிக்கிடுங்க. யார்? வாலிபர்கள். அப்படி தானே? இப்போ உதாரணமாக, இப்போ நான் எனக்கு இதில் ஒரு திங்ஸ் கீழே விழுந்துட்டுன்னு வைங்களா, என்னால் என்ன செய்ய முடியாது? என்ன முடியாது? குறிஞ்சு எடுக்க முடியாது. பிறகு நிறுவதுக்கு கிரைம் தான் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ஹல்லேலூயா. இப்போ என்ன செய்கிறேன்? கணேசை கூப்பிட்டு இதை எடுத்து தான் சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான்? டக்குன்னு வருவானான்னு தெரியாது. சரி வந்து என்ன செய்வான்? சீக்கிரமாக ஈஸியாக எடுத்து எனக்கு கையில் தந்துடுவான். புரியுது அவங்களுக்கு? இப்போ இது தான் அவனுக்கு இது முடியும். ஏன்னா வாலிப பருவத்தில் இருக்கிறான். அப்போ நம்மை பார்த்த வசனம் சொல்லுகிறது, இந்த வாலிப பருவத்தில் எதையாயிலும் செய்ய முடியும், மற்றவர்களை விட எதையாயிலும் செய்ய முடியும் என்று சொன்னால் நீங்கள் எத்தனை வயதானவர்களாக இருந்தாலும் வாலிபர்கள் தான். ஹல்லேலூயா. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக.
இவ்வளோ வயது குறைந்தவர்களை குறித்து வாலிபர்கள் சொன்னாலும் நம்ம என்ன சொல்லணும்? பலன் எனக்கு, நான் வயதில் கூடியிருந்தாலும் நான் எப்படி தான் இருக்கிறேன்? எப்படி தான் இருக்கிறேன்? வாலிப பருவத்தில் தான் இருக்கேன். ஏன்னா எனக்கு செய்ய முடியும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும், மற்றவர்கள் செய்ய முடியாத காரியத்தை என்னால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும் என்கிற ஏதாவது ஒரு காரியத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்குமானால் நீங்கள் சொல்லுங்கள். வாலிபர்கள் உங்களோட வயது 60 ஆனாலும் சொல்லுங்கள், எனக்கு வயது 30 தான், மீதி 30 வருஷம் என்னது? என்னுடைய அனுபவம் அப்படின்னு சொல்லுங்கள். அனுபவம் உள்ள நாட்கள் 30, வயசு எவ்வளவு? 30. சரி, அப்படி 30 60. கரங்களை வைத்து அல்லேலூயா. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அப்படி இருக்கிற சூழ்நிலை, அதாவது முடியும், உதாரணமாக பார்க்க முடியும், பேச முடியும், கையில் அசைக்க முடியும், நடக்க முடியும், ஏதாவது சில காரியங்களை செய்ய முடியும் என்கிற சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். நினைக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்மால் என்ன செய்ய நினைக்க முடியாது. அதாவது அன்கான்சியஸ் ஸ்டேஜ் அப்படின்னு என்னது? ஞாபக சக்தி இல்லை. சில வேளைகளில் சில ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எதுக்கு? நினைவு திரும்புகிறதா, ஞாபக சக்தி வருகிறதா. அநேக ஆப்ரேஷனில் நினைவு திரும்பாமலே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? அல்லேலூயா. அப்போ இப்போ நினைக்க முடிகிறது வரைக்கும் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? எதையாயிலும் பார்க்க முடியும், பேச முடியும், எதையாயிலும் காரியங்களை செய்ய முடியுமே தவிர அந்த நினைவு அற்ற நிலைமை நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் தேவனை துதிக்க மாட்டார்கள், துதிக்க முடியாது. அப்படிதான் மரித்தவர்களும் அந்த மரிக்கப்போகிற சூழ்நிலை இருக்கிறவர்களும் ஆண்டவரை என்ன செய்ய முடியாது? துதிக்க முடியாது. அப்போ எப்போ துதிக்க முடியும்? நான் மரித்த நிலைமையில் இல்லை, நான் பலனாக இருக்கிறேன், எனக்கு சிந்தனை மண்டலம் செயல்படுகிற பகுதிகளெல்லாம் வேலை செய்கிறது என்று சொல்லி உங்களால் சொல்ல முடியும். மட்டும்தான் ஆண்டவரோட என்ன செய்ய முடியும்? துதிக்க முடியும். துதிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிடாது. நம்ம துதிக்கிறேன்னா ஈஸின்னு சொல்லிட்டு, ஞாபக சக்தி இல்லை என்று சொன்னால் உங்களால் என்ன செய்ய முடியும்? துதிக்கவே முடியாது. நான் நினைக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பேரும் நினைவாற்றல், ஞாபக சக்தி உள்ளவர்களாகத்தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தானே? அல்லேலூயா. உறக்கத்தை குறித்து சொல்லல, ஞாபக சக்தியை குறித்து சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஞாபக சக்தி உள்ளவர்கள், நினைவாற்றல் உள்ளவர்கள் கரங்களை வைத்து வேலையில் சொல்லுவோமா? பரிதாபம் எல்லாம் இப்போ ஓரமாக இல்லாமல் தான் இருக்கிறீர்கள் எல்லாரும். சரி, உற்சாக உள்ளத்தோடு காணப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ நீ உன் வாலிப பருவத்திலே, பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று ஆண்டவர் சொல்லியிருக்க. ஆண்டுடைய வார்த்தை சாலமோன் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நினைக்குதல் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் நினைவாற்றல், நினைப்பு, நம்ம ஞாபக சக்தி இருக்கிறது. என்ன காரியங்கள் நடந்தது, என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாமே நமக்கு கரெக்டாக தெரியும். நடந்த காரியங்கள் எல்லாம் அநேகருக்கு ஞாபக சக்தி சிலருக்கு கூடுதலாக இருக்கும், சிலருக்கு என்ன செய்யிருக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்படி சில சொல்லுங்கள், ஐயா ஞாபகமே இல்லை. சில சொல்லுங்கள், எனக்கு அந்த சின்ன பருவத்தில் உள்ள எல்லாமே என்னது ஞாபகமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் பலர் சொல்லுவோம், பார்த்துருக்குறோம். சரி, இப்போ நினைவாற்றல் இருக்கிற தேவனுடைய ஜனம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அப்போ நினைவாற்றல், நினைவு இருக்கிறதா, ஞாபகம் இருக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்வது? ஞாபகம் இருக்கிற ஒரு மனுஷன் மனுஷி, நினைவு இருக்கிற ஒரு மனுஷன் மனுஷி எதையாயிலும் ஒரு காரியத்தை செய்வார்கள். அப்படி தானே? அல்லேலூயா. இப்போது திடீர்னு சொல்லிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்துட்டு பெற்றோர் வெளியே போயிருக்கிறாங்கன்னு வைங்களா, என்னென்ன காரியங்களை செய்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ திடீர்னு சொல்லிட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. திடீர்னு 12 மணி ஆச்சு. இப்போ யார் வருவா? அப்பாவோ அம்மாவோ பெற்றோரோ நமக்கு வேலை தந்தவரும் வர்றாங்க. இப்போ நினச்சி பார்த்தோன்னு என்ன செய்வோம்? அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்பா அம்மா வருவாங்க, இப்படி நினச்சிட்டு இருப்போம். என்ன செய்வோம்? உடனே என்ன செய்வோம்? நம்ம அதை போய் அந்த காரியம் அவங்க சொன்ன, அவங்க எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம ஸ்பீடாக செய்துருவோம். அப்படி தானே? சில வீட்டில் சொல்லுவாங்க, எல்லாம் அழுக்காக்கி போட்டிருப்பாங்க, யாராவது வர்றாங்க, அப்பா அம்மா வர்றாங்கன்னு ஓடி போய் அப்போ தான் என்ன செய்வாங்க? விளக்கமாறும் கையுமா நிற்பாங்க. அப்படி தானே? அல்லேலூயா. உற்சாக கரங்களை வைத்து அல்லேலூயா. அப்போ நினைவாற்றல் இருக்குமானால், இயேசுவை குறித்த ஒரு நினைவு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், எதையாயிலும் ஒன்று செய்வோம் அவருக்காக. அதுதான் நம்ம நினைக்கிற காரியம். நினைக்கிறேன், உண்மையை நினைத்து கொண்டிருக்கிறேன், என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கல என்னது? நம்ம பாடுவோம் அப்படி, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் அந்த ஆராதனை வேலைகளில் எல்லாம் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையை என்ன செய்யுங்க?
ஒப்பு கொடுங்கள். அப்போ உண்மையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை துதிக்கிறோம், செய்கிறோம். ஒப்பு கொடுத்தல் என்று சொல்லும்போது கூட ஆண்டவர் நான் ஒப்பு கொடுக்கிறேன், எதையாயிலும் ஒன்று செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆராதிப்பதற்கு, உம்முடைய கிரியைகளை செய்வதற்கு, நீர் சொன்ன காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு நான் என்ன செய்கிறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ வெறுமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சும்மாவே இருப்போமானால் அது ஒரு ஒப்பு கொடுத்தல் அல்ல. ஒப்பு கொடுக்கிறீர்கள், நினைவு கூறுகிறீர்கள் என்று சொன்னால் ஏசப்பாவுக்காக ஏதாவது ஒன்று என்ன செய்வீர்கள்? செய்வீர்கள். அப்படி தானே? இன்றைய கூட நம்ம திருவிருந்த ஆராதனையில் பங்கு கொள்கிறோம். 1 கொரிந்தியர் இப்போது வாசிக்கிற ஒரு பகுதியை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 11:23 நீங்கள் வாசிக்கும்போது எழுதப்பட்டிருக்கிறது. ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அடுத்தது போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படி பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய். இங்கே 2 காரியம் கொடுக்கப்பட்ட. ஒன்று, முதல்ல அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுக்கிறார். ரெண்டாவதாக திராட்சரசம் இருக்கிற பாத்திரத்தை ஆசீர்வதித்து சீஷர்களுக்கு கொடுக்க. இங்கே என்ன சொல்கிறாரு? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போ நீங்கள் என்ன நினைவு கூறுறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? என்னுடைய இரத்தத்தை என்னுடைய சரீரத்தையும் போஜனபானம் பண்ண வேண்டும். அப்போ நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நினைவு கூறுதல், ஒப்பு கொடுத்தல் இதெல்லாம் ஒரு கிரியையின் அடிப்படையில் இருக்கிறது. வெறும் வார்த்தையில் அல்ல, ஏதோ சிந்தித்து கொண்டிருக்கிறது அல்ல. ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னால், நினைவு கூறுகிறீர்கள் என்று சொன்னால், ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டவருக்கு எதையாயிலும் செய்வது தான் அது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த உதாரணம் சொல்கிறேன். இப்போ இயேசுடைய சரீரத்தையும் இயேசுடைய இரத்தத்தையும் போஜனபானம் பண்ணுகிறீர்கள் என்று சொன்னால் என்ன செய்கிறோம்? ஒரு கிரியையை நடப்பிக்கிறோம். எதனால்? அவரை நினைவு கூறும்படியாக. எதுக்கு? என் இயேசுவின் சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது, என் இயேசுவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அவர் எனக்காக ஜீவனை கொடுத்தார், மீண்டும் உயிரோடு இன்றைக்கும் தேவனாக என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நினைவு கூறும்படியாக நம்ம என்ன செய்த, இது ஒரு சிறிய ஒரு ஆராதனையாக இருக்கும், உலக பிரகாரமான காரியமாக இருக்கலாம். அதனால தான் நம்ம இதை செய்கிறோம். அப்படி தானே? அப்போ அந்த நினைவு கூறுகிறதற்கு ஒரு 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 காரியம், இயேசுடைய இரத்தத்தையும் இயேசுடைய சரீரத்தையும் போஜனம் பானம் பண்ணுகிறோம். சரிதானே? அல்லேலூயா. நினைவு கூறுதல் என்பது, நினைவு கூறும்போது ஏதாவது செய்ய வேண்டும். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? உன் வாலிப பருவத்திலே, பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப பருவத்தை பற்றி நம்ம லேசாக பார்த்தோம். இப்போ இங்கே இருக்கிற அத்தனை பேரும் நாம் எதையாயிலும் ஒரு காரியத்தை செய்வதற்கு அறிவுள்ளவர்களாக இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம ஆண்டவரை குறித்து ஒரு சிந்தனை இல்லை என்று சொன்னால் இந்த இடத்துல நம்ம வந்திருக்க மாட்டோம். அப்படி தானே? உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் தெரியாமல் வந்தேன் நேராக சொல்லுவீங்களா? இல்லை, என் இயேசுவை நான் நினைவு கூர்ந்து அவரை ஆராதிக்கும்படியாக, அவருக்கு பிரியமான காரியங்களை இந்த இடத்துல செய்யும்படியாக, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும்படியாகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன்னு நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி தானே? அல்லேலூயா. அப்போ இயேசுவை குறித்த ஒரு நினைவு, உங்களுக்கு இயேசுன்னா யார் ஒரு காலத்தில் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. திடீர்னு சொல்லி எனக்கு சரீரத்தில் சில அவயவங்கள்லாம் கெட்டு போயிட்டு, இயேசுவை குறித்த ஒரு சிந்தனை இல்லை, ஆராதனை என்ன என்பதை குறித்து எனக்கு ஒரு அறிவே இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நீங்கள் யாராவது இங்கே வருவீங்களா? வரமாட்டீங்க. யாராவது உங்களை கஷ்டப்பட்டு கூட்டிக் கொண்டு இங்கே உட்கார வச்சாலும் ஆராதிக்க முடியாது. இயேசு யாருன்னு உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவாக தெரியாது. சரியா? அல்லேலூயா. அதுதான் வாலிப பருவத்திலே உனக்கு முடியுமானால், உனக்கு சிந்தனை மண்டலம் சரியாக ஒர்க் ஆகுமானால், யோசனை என்கிற ஒரு தன்மை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஞாபக சக்தி என்கிற ஒரு தன்மை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஒப்பு கொடுத்தல், சிந்தித்தல், நேசித்தல், இப்படிப்பட்ட ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் என்ன செய்யணும்? உன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்று சொன்னால் சிருஷ்டிகருக்காக எதையாயிலும் நீ செய்ய வேண்டும். ஏன்னா இந்த வாலிப பருவத்தில், வாலிபருவம்னா செய்ய முடிகிற நாட்கள் என்று வைத்துக்கொள்வோம். யாராக இருந்தாலும் சரி, அதுவும் வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்பவே முடியும். அப்படி தானே? எல்லாம் என்னால் முடியும்னு சொல்லுவாங்க. என்ன வெயிட்னால என்னால் என்ன செய்ய முடியும்? தூக்க
முடியும். யாரையும் அடிக்கணும்னாலும் என்ன செய்யலாம்? அடிக்கலான்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? ஹல்லேலூயா. அப்படி எல்லாம் முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இந்த பருவத்தில் உனக்கு எல்லாம் முடியும் என்கிற தன்மையில் இருக்கும்போது நீ உன் ஆண்டவரை மறக்காதே, அவரை நினைத்துக்குள், அவருக்காக இதையாயிலும் செய் என்று சொல்லி இந்த ஞானி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா இவன் உலக பிரகாரமாக எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு, எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து பார்த்து விட்டு கடைசியில் சொல்லுகிறான், இதெல்லாம் மாயை, அதில் கிடைக்கிற நாட்கள் தான் ஆண்டவரை தேடு, கிடைக்கிற நாட்கள் ஆண்டவருக்காக எதாவது செய். எல்லா மாயை, நீ காண்கிற எல்லாமே மாயை. ஏன்னா சாலோமோனை போல எல்லாம் அனுபவிச்சது, எல்லாம் ஞானத்திலும் ஆசீர்வாதங்களில் நிரம்பி வழிந்த ஒரு மனுஷனை ஆண்டவரே சொல்றார், இதுக்கு முந்தி இருந்ததையும் இல்லை, இனி இருக்க போகிறதும் இல்லை அப்படின்னு. அப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், அவன் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு அனுபவித்து சொல்கிறான், ஒன்றுமே கிடையாது, நீ கிடைக்கிற நேரங்களில் ஆண்டவரை நினைத்துக்கொள், உன்னை உருவாக்கின தேவனை நினைத்துக்கொள், அவர் எதுக்காக உன்னை அனுப்புகிறார் என்பதை நினைத்துக்கொள், அதன்படி செய் என்று சொல்லி இந்த விதத்தில் படிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், சரி, தொடர்ந்து ஒரு சில காரியங்களும் வாசித்து நம்ம அடுத்த பகுதிக்கு செல்வோம். அடுத்தது சில காரியங்கள் எல்லாம் அந்த பிரசங்கி வெளிப்படுத்துகிற பார்க்கிறோம். எப்பெல்லாம் என்னெல்லாம் பாருங்க, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அப்போ பாருங்க, கொஞ்சம் வயசாக என்ன வரும்? தீங்கு வரும், அப்படி தானே? வயசான நாட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப பூரணமாக சமாதானமாக சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா எல்லாரும் அந்த வார்த்தை வர. இப்போ வாலிப பருவத்திலே கேட்டாலே எனக்கு இருக்க சோதனைக்கு என்னால் இருக்க முடியல, சோதனைகளை தாங்களே வருத்தி கொண்டே புலம்பிட்டு இருப்பாங்க, அப்படி தானே? ஆனால் இங்கே இவன் சொல்லுகிறான், கொஞ்சம் பீரியடு தாண்டிட்டா ஒன்றால் ஒரு விஷயத்திலையும் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாருக்கும் அப்படிப்பட்ட நாட்கள் வரும். ஆக இந்த நாட்கள் வருகிறதுக்கு முன்பதாக உன்னை சிருஷ்டித்த, உன்னை இந்த உலகத்துக்கு அனுப்பின, என்ன நோக்கத்துக்காக அனுப்பியிருக்கிறார் என்பதை நீ அறிந்து அதை சிந்தித்து அவருக்காக வாழு என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கணும். இப்போ என்ன சொல்கிறான்? தீங்கு நாட்கள் போக போக தீங்கு நாட்கள், பலவித தீங்குகள் மனுஷனுக்கு வருவது உண்டு. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்பும். கொஞ்சம் வருஷம் கழிச்சு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒன்றுமே பிடிக்கல, சுருக்கமாக இந்த உலகத்தில் வாழுகிறதே பிடிக்கல. சிலர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு நிறைய பிள்ளைகள் உண்டு, எல்லாரும் ஒத்தைக்கு காலையில் கூட மூசாரி பாட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சொல்லுவாங்க, பிள்ளைகள் இருக்குது, கடைசியில் ஒருத்தரும் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போது அப்படி இருக்கும்போது அந்த பெற்றோர், அந்த வயதானவர்கிட்ட கேட்டிங்கன்னா, எனக்கு சீக்கிரமாக போயிட்டா நல்லது, சீக்கிரமாக போயிட்டா நல்லது, அப்படி நினச்சாலும் ஒன்றும் போக முடியாது. எத்தனை நாட்கள், இத்தனை நிமிஷம் வரை வச்சிருக்கிறாரோ அத்தனை நாட்களும் வாழ்ந்து தான் இந்த உலகத்தை விட்டு போக முடியும், போக வேண்டும். அதுக்கு முன்பாக பிறகு ஆசைப்படாதீங்க. ஏன்னா நம்முடைய ஜீவன் நம்முடைய கருத்தில் இல்லை, ஆண்டவர் தான் நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், எனக்கு ஒன்றும் பிடிக்கல, வாழ பிடிக்கல, சாப்பிட பிடிக்கல, நல்ல உடைய அணிய எனக்கு பிடிக்கல, வெளியே எங்கே போகிறதுக்கு பிடிக்கல, வாழவே பிடிக்கல, யார்ட்டையும் பேச பிடிக்கல, சிரிக்க பிடிக்கல. இதெல்லாம் மக்களுடைய வாயிலிருந்து வர்றது கேட்டிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இது வாலிப பையங்கள்ட்ட கேட்டு பாருங்க. வாழணும், பணம் தான் நமக்கு முக்கியம், பலம் தான் நமக்கு முக்கியம், ஆண்டவரும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆண்டவர் இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆராதனை இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஜபம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நமக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. புரியுதுல உங்களுக்கு? இதுதான் அந்த வாலிப பருவத்திற்கும் வயதான். பிரியமானவர்களே, சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். அப்போ என்னது? ஒரு பிரகாசமான வாழ்க்கை வாழும்போது. இப்போ வாலிபத்தில் இருக்கும்போது தான் சூரியனை பார்த்தா சந்தோஷம், சூரியனை பார்க்க முடிகிறது, நேராக பார்க்கல, அந்த வெளிச்சத்தை அனுபவிக்க முடிகிறது, சந்திரனை பார்க்க முடிகிறது, உலகத்து ஆண்டோட சிருஷ்டிகளை எல்லாம் பார்க்க முடியும், சந்திரங்களை பார்க்க முடிகிறது, நட்சத்திரங்களை பார்க்க முடிகிறது. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். அதாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் டோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிற வேலை, எல்லாவற்றையும் பார்க்கிற நேரம், எல்லாவற்றையும் அனுபவிக்கிற நேரம், அப்படி ஒரு மனமகிழ்ச்சியான நாட்களிலே நீ என்ன செய்? இந்த மனமகிழ்ச்சி அந்த நாட்கள் முடிகிறதற்கு முன்பதாக நீ உன் சிருஷ்டிக்கரை நினைத்துக்கொள், அவரிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விடு, அவருடைய பிரியத்துக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நீ நட என்று சொல்லி இந்த பிரசங்கியில் நாம் தியானிக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு பாட்டாக சொல்லப்பட்டு ஒவ்வொன்றும் வித்தியாசமாக நீங்கள் தியானித்து பார்க்கலாம். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையும் மனுஷனுடைய சரீரத்தின் அவயவங்களை குறித்து விளக்கப்பட்டிருக்கிறது. சரியா? பாருங்கள், ஒன்று கொஞ்சம் வாசிப்போம், லைட்டாக வாசித்து திறந்து பந்திக்கு நேரம் செல்வோம்.
வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, மனுஷனுடைய சரீரத்தின் அவயவங்களை குறித்து சொல்லு. வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, பலசாலிகள் கூனி போய். இது ஒரு ஓமையாட்டு கொடுத்துருக்காங்க. அது நல்லா தியானிக்கும் போது வித்தியாசமாக உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, வீட்டு காவலாளிகள் யாரு? செக்யூரிட்டி கார்டா? நம்ம சரீரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய சரீரத்துக்கு மெயினாக நீங்கள் யோசிப்போம், காவலாளின்னு சொல்லும்போது எதுவாக இருக்க முடியும்? நம்முடைய கையும் கால்களும் தான் நம்முடைய காவலாளிகள் நிச்சயமாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி தானே? வித்தியாசமாக நீங்கள் தியானிப்பீர்கள் சொன்னால் தியானியங்கள், தெரிந்தால் எனக்கும் சொல்லித்தாருங்கள். காவலாளின்னு சொல்லுவோம், நம்ம கை தான் நம்முடைய மெயின், நம்முடைய சரீரத்தை என்ன செய்யும்? காக்கும். அப்படி தானே? இப்போ திடீர்னு நான் ஒரு ஏதாவது ஒன்று உங்களை எரிஞ்சேன்னு வைங்களா, நீங்கள் என்ன செய்வீங்க? ஃபாஸ்ட்டு தானே எரிஞ்சார் படட்டு அப்படியே இருப்பீங்க. ஒன்று உங்களுடைய கை என்ன செய்ய வரும், உடனே அதை பிளாக் பண்ணோம். மேலே கை அதுபோல் ஒரு சின்ன பிரச்சனை வருது, நம்ம காலு தான் என்ன செய்யணுமா விட்டு உடனே ஒரு பாம்பு குறுக்க போகணும், நீங்கள் என்ன செய்வீங்க? தைரியம் சரியாக நிற்பீங்களா? ஒன்று செய்யும், திரும்பி ஒரு ஓட்டம். இதுக்கு உதவியாக இது செய்கிறது கால். கையும் காலம் தான் மேக்சிமம் நம்முடைய வாழ்க்கையில் காவலாளிகளாக இருக்கிறார். இப்போ சிறிது நாட்கள் ஆகும்போது என்ன ஆகும்? என்ன சொல்லப்பட்டு வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்கிறது? கைகள் எல்லாம் தள்ளாடுது, சரியாக எடுக்க முடியாது, சரியாக தடுக்க முடியாது, சரியாக எதையுமே செய்ய முடியும். இப்படி கைகள் தள்ளாடுகிறது, கால்கள் தள்ளாடுகிறது. கால் தள்ளாடுகிற நமக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி தானே? வாலிப பருவத்தில் சாடி ஓடி அப்படி இப்படி செய்துச்சு, கடைசியில் இவ்வளோ ஒரு படியாரணுன்னு நம்ம நினச்சி பிடிச்சு கொண்டு தூக்கி விட வேண்டியிருக்குது. அப்படி தானே? கால்கள் எல்லாம் தள்ளாடு, சரியாக நடக்க முடியாது, குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. இதெல்லாம் அனுபவித்தவர்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இப்படி கை கால்கள் எல்லாம் தள்ளாடுகிற நாட்கள் வரும். இதில் எடுத்துடுங்க, தள்ளாடுகிறதற்கு முன்பதாக, உன்னுடைய கைகள் தள்ளாடுகிறதற்கு முன்பதாக, உன்னுடைய கால்கள் தள்ளாடுகிறதற்கு முன்பதாக சிருஷ்டிகராகிய இயேசுவுக்கு எதையாயிலும் செய்ய உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானித்து ஒப்புக்கொடு. வறுமையாக உதட்டளவில் அல்ல, செயல்படு. ஏன்னு சொன்னால் எல்லா மனுஷனுக்கும் இது சம்பவிக்கும், எல்லா மனுஷனுக்கும் சம்பவிக்கும். அதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. இந்த உலகத்தை விட்டு போகிறதுலேருந்து யாரும் தப்ப முடியாது. ஒரு மனுஷன் மரிப்பதும் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக நிற்பதும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது இந்த இருக்கிற நாட்களில் நீ சிந்தித்து ஆண்டவரை நினைத்து பார், ஆண்டவருக்கு உடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு, எதையாயிலும் செய், அதுதான் உண்டு, அதுதான் நிலைத்து நிற்கும் என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். சரியா? ஏதோ உலகத்தோடு வாழ்ந்து அப்படி போவதற்காக அல்ல, பட்ட பாடுகளை நினைத்து, இதற்காக என்பதை நினைத்து அதன்படி கிரியை செய்யும்படியாக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அடுத்து என்ன? பலசாலிகள் கூனிப்போய். பலசாலிகள் கூனிப்போய். பலம் என்று சொல்லும்போது நம்ம நூந்து நிற்க பண்ணுறது எது? நீங்களே நூந்து நடக்கிறீங்கன்னா காரணம் என்னது? காரணம் ஆண்டவர் தான். அது ஜென்ரலாக அதை விட்டுருங்க. அவர் இல்லாமல் கூனி அங்கே கூனியாக தான் இருந்தா. எப்போ வந்து நுந்தா? இயேசு வந்து இனி நீ கூனியாக இருக்காத, நிமிந்து நடான்னு சொல்லும்போது நிமிந்து. அப்போ பலசாலிகள், பலமாக இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த நாட்களில் அப்படி நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்திட்டு அப்படி முறுக்கிட்டு அப்படி தெரிவாங்க. நிறைய பேர் பாருங்க, கொஞ்ச நாள் கழித்த பிறகு நிமிந்து நடக்க முடியாது செய்யணும், இப்படி கூனி 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 கடைசியில் கூனி போயிடும். ஹல்லேலூயா. இப்போ பலம் உள்ளவர்கள் கூட அநேகர் கூனி தான் இருக்காங்க. சரியா? பலசாலிகளோட இப்போ அநேகருக்கு நிமிர்ந்து இருக்க முடியல. சரியா? உற்சாக கரங்களை உயர்த்தி. அப்போது நம்முடைய தண்டுவிடம் பலவீனம் அடைந்து நிமிர்ந்து நடக்க முடியாதபடி கூனக்கூடிய, நிமிர்ந்து நடக்க முடியாமல் ஒரு சூழ்நிலைகள் வருகிறதற்கு முன்பதாக உன் சிருஷ்டிகரை நினைத்து அவருக்காக ஏதாவது செய்ய தீர்மானி. இந்த நிமிர்ந்து நடக்கும்போது செய். ஹல்லேலூயா. முடியும் போது செய். அதுக்கப்புறம் கூறினப்புறம் ஐயா என்னால் நிமிர்ந்து நடக்க முடியலை, என்னால் ஒன்றும் செய்ய முடியலை என்று புலம்போதை பார்க்கிலும் இப்பொழுது ஞானமடைந்து ஞானியாகி இந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவரை சிந்தித்து இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்து என்னது? எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதனால், சரி, எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சம் ஆயிட்டாங்க. எப்படி? இப்போ நமக்கு அரைக்க வேண்டாம், இல்லை கிரைண்டர் தானே, இல்லையா? கிரைண்டரில் போட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பல்லு எத்தனை பல்லு உண்டு மொத்தம்? 32.
ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 32 பல் இருக்கணும், அப்படி தானே? இதெல்லாம் ஒன்றொன்னா கீழே விழுந்து கடைசியில் முன்னால் மட்டும் 2 அண்ணன் இருக்கும், 2 பல் மட்டும் இருக்கும். அப்போ முதல்ல பழைய காலத்துல எல்லாம் ஸ்கூலில் கூட இருக்க சிம்தில் இருக்க முடியாது, ஏன்னா எல்லாரும் புளியங்கொட்டை கொண்டு வரணும் வீட்டிலேருந்து. எப்படி? எனக்கு ஒரு பையன் பலசர இடம் வச்சுருந்தான், அவங்க தான் ஹோல் சப்ளை கிளாஸுக்கு ஹோல் சப்ளை கொண்டு வந்து எல்லோரும் கூட எல்லாம் டீச்சர் அங்கே திரும்ப வாய்ப்பு கடக்கு பட கடக்கு படக்கு சவுண்டு கேட்கும். சரியா? அப்போ என்னது, பல்லு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதனால என்ன செய்யுது, இயந்திரங்கள் அரைக்கிறவர்களுடைய சத்தம் எப்படி இருக்குது, இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதுனால் எல்லா பல்லும் இருக்கும்போது என்ன செய்வாங்க, எல்லா ஹார்ட் ஐட்டம்ஸ் என்ன வாயில் போட்டு கடப்படான்னு நினச்சி கடிக்க முடியும், கரும்பெல்லாம் கடித்து பிச்சு எடுத்துருவாங்க. சரிதானே? கொஞ்சம் பல்லெல்லாம் போன பிறகு கரும்போ புளியங்கொட்டையை கொண்டு கொடுத்துப்பாங்க, அப்போ தான் தெரியும் என்ன செய்ய, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போது எந்திரம் மறைக்கிறவர்கள் கொஞ்சம் பல்லு இருக்கிறதுனால சத்தம் நல்லா என்ன செய்யுது போயிட்டு, இப்போ கடுபுடெல்லாம் போய் இப்போ ஏதாவது கஞ்சி மட்டும் குடிக்க முடியுமா, அல்லது மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு வா, அல்லது தள்ளி கொண்டு வான்னு சொல்லக்கூடிய அளவில் ஆயிட்டு. ஹல்லேலூயா. கேட்குதா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருந்து போகிறதற்கு முன்னும், இப்போ நம்ம இது எதை குறித்து சொல்லுகிறது, கண்களை குறித்து சொல்லுவோம். உங்களுக்கு தெளிவாக தெரியும். கண்ணுங்க பலகணியா, இதுதான் எனது பலகணி, அவையெல்லாம் என்ன செய்ய பார்த்துட்டே இருக்கிறோம், அப்படி தானே? சின்ன வயசில் கண் பார்வை நல்லா இருக்கும், போக போக இப்போ சின்ன பிள்ளையிலேயே கண்ணாடி எல்லாம் போட்டு கண் பார்வை ரொம்ப சிக்கலாக இருக்குது. இப்போ உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசம். இப்போ நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் வித்தியாசம், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், சுகாதாரம், ரைஸ், இந்த கதிர்கள், இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் நமக்கு சரியான அளவு உணவு, சரியான வைட்டமின்ஸ் கிடைக்காம இப்படி எல்லாம் பல காரியங்கள், அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் நல்ல ஒரு நார்மலாக மனுஷனே வரும்போது அன்றைக்கு இருந்த பார்வை இன்றைக்கு இருக்காது. புரியுதா? அதை இங்கே சொல்லுகிறான், பலகனியை பார்க்கிற உன்னுடைய கண்கள் இருண்டு போகிறதற்கு முன்பு, உன்னுடைய பார்வைகள் காட்சிகள் எல்லாம் இருண்டு, ஒன்று பார்க்க முடியாது, ஒன்றும் தெரியல என்று சொல்லக்கூடிய நாட்கள் வருகிறதற்கு முன்பதாக உன்னுடைய சிருஷ்டிகரை நினைத்துக்கொள், உன்னுடைய இரட்சகரை நினைத்துக்கொள். உனக்காக ரத்தம் சிந்தி உனக்காக பாடுகள் பட்ட இயேசுவை நினைத்து, ஏன் இதெல்லாம் செய்தார், அதற்காக நான் என்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உன்னுடைய கண்கள் தூய்மையாக பார்வையாக ஒரு பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும்போதே நீ என்ன செய், சிருஷ்டிகரை நினைத்துக்கொள், தொழுதுகொள், அவருக்காக எதையாயிலும் செய் என்று சொல்லி சொல்லுகிறது பாருங்க. எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு, எந்திர சத்தம் தாழ்ந்ததினால். இப்போதான் என்ன சொன்னோம், எந்திர சத்தம்னா என்னது, புளியங்கொட்டை என்ன நினச்சிடுங்க. எப்படி? இந்த சத்தம் அன்னைக்கு கேட்டது இன்னைக்கு என்ன இல்லை, கேட்கல. அன்னைக்கு நம்ம எலும்புகளெல்லாம் கடித்து உடச்சி சாப்பிட்டோம், இப்போ என்ன செய்ய முடியல, சாஃப்டான இறைச்சி இருக்கா, சாஃப்டான மீன் இருக்கா, அப்படி நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஹல்லேலூயா. இந்த அப்படின்னா பல்லுகள் இல்லாததினால், குறைந்து போனபடினால் என்ன ஆகுது, கதவுகள் வாசிங்க, கதவுகள் அடைபட்டு. கதவுன்னு என்னது, பல் எங்கே இருக்குது, ஒரு பெரிய ஒரு ரவுண்டுக்குள்ளால் இருக்குது. இது பல்லெல்லாம் போனதுனால இந்த டோர் வாயில் நினச்சிது அடைக்குது, அப்படி தானே? அதான் சொல்லுவாங்க பொக்கு வாயின்னு சொல்லுவோம், அப்படி தானே? வயசான நாளில் பார்த்து பொக்கு வாய் பல்லு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி சொல்லாதீங்க, நீங்களும் ஒரு நாள் எப்படி ஆவீங்க, இதே பொக்கு வாயை தான் ஆவீங்க. இப்போ ஸ்ட்ராங்காக இருப்போம், அதுக்கு பொக்கு பாட்டி பொக்கு கிழமைன்னு சொல்லுவாங்க. சரியா? அதனால் பரியாசம் ஒருபோதும் வேண்டாம். பச்சை மரம், அது பச்சை இலைகள், இது பழுத்திருக்கிற இலைகளை பார்த்து நினச்சக்கூடாது. பரியாசம் நானும் ஒரு நாள் நினைச்சுவேன், காய்ந்து போவேன், பழுத்து போவேன் என்கிற தன்மையில் வாழ வேண்டும். எப்பொழுதுமே அந்த குறை உள்ளவர்களை, வயதானவர்களை கனம் பண்ண வேண்டும், மதிக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீங்க. அப்போ தான் ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். சரியா? இப்போ பல்லு இல்லாதனால கோவிடெல்லாம் உள்ளே போய் வாயும் சூடுதொடெல்லாம் மூடி சரியான அளவில் என்ன செய்ய முடியாது, பேச முடியாத அளவில் ஆயிரும். நீங்கள் வாலிபர்கள் பேசுகிற பிரகாரம் உங்களால் பேச முடியாது, வயதானும் போது பேச முடியாது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, எந்திர சத்தம் குறைந்ததினால், பல்களில் ப்ராப்ளம் வந்தபடினால் உன்னுடைய கதவுகள் எல்லாம், அது வாய் கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டு, இதை சொன்னார். அப்படி வர்றதுக்கு முன்னால் நீ சிருஷ்டிகரை என்ன செய், நினைத்துக்கொள், அவருடைய இடத்துல உன்னுடைய வாழ்க்கை ஒப்புக்கொடு, உனக்கு தந்திருக்கிற இந்த முடியக்கூடிய காரியத்தை நீ அவருக்காக பயன்படுத்து என்று ஆண்டோடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகிறது. சரியா? ஹல்லேலூயா. அடுத்து என்ன நடக்கிறது, குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி. பாருங்கள், இப்போ நம்ம
டமார்னு ஒரு சவுண்டு கேட்டாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அசைய மாட்டோம். அப்படி தானே கொஞ்சம் வாலிப ஸ்டேஜ் இருந்து அப்படி தான். அதில் பயப்படுகிறவனு உண்டு. அது நமக்கு தண்டோட வேலை செய்யும். இப்படி நம்ம நினச்சிடாம இப்போ எனக்கு அந்த குழப்பம் உண்டு. திடீர்னு இப்போ இங்கே பாக்ஸ் டமார் ஆன் பண்ணிட்டு நமக்கு ஒரு ஜர்க் உண்டாகும். ஹல்லேலூயா. ஏன்னா அது வேறு விதம். இப்போது அந்த பயங்களெல்லாம் இல்லாதபடிக்கு தைரியமாக வாழுகிற பிள்ளைகள் வயசான பிறகு சின்ன ஒரு சத்தத்தை கேட்டாலும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, அலறி அடித்து எழும்ப வேண்டிய சூழ்நிலை வரும். உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படின்னா நமக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. இந்த அரைக்குறை தூக்கத்தில் இருக்கும்போது சின்ன ஒரு சவுண்டு கேட்டால் நமக்கு என்ன செய்யும், பெருசாக தெரியும், வித்தியாசமாக தெரியும். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு பாத்திரம் விழுந்துட்டு வைங்களா, நம்ம வாலிபுரத்துக்கும் ஒரு பாத்திரம் விழுந்துட்டு, இப்போ ஆனால் ஒளி யாரோ விழுந்துட்டாங்களோ, கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ இப்படி சின்ன ஒரு சத்தத்திற்கும் பயந்து எழும்பக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறதற்கு முன்பதாக சிலருக்கு சர்ச்சிலே என்ன நடந்தாலும் தெரியாது. பாகிஸ்தான்காரன் கொண்டு போட்டாலும் நான் உறங்குவேன் உறங்கி கொண்டே இருப்பேன். அவங்களுக்கு சொல்லலை. நம்ம அப்படி நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது சின்ன சத்தத்திற்கும் எழும்ப வேண்டிய சூழ்நிலை ஒரு நாள் வரும். அதற்கு முன்பதாக நீ என்ன செய், சிருஷ்டிகரை நினைத்துக்கொள். நீ அன்னைக்கு பயந்து எழும்பிய சப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுதில்லை. இப்போ உனக்கு தைரியமாக இருக்கும்போது, நல்ல பலனாக இருக்கும்போது நீ என்ன செய், ஆண்டவரை தேடு, ஆண்டவருடைய சித்தம் செய் என்று சொல்லி அந்த பிரசங்க நமக்கு சொல்லுகிறதை பார்க்கணும். அடுத்து என்னது, கீத வாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்பும் நம்ம இப்படி எடுக்கலாம். நம்மளால் வாலிப ஸ்டேஜில் நம்ம பாட முடியும். அப்படி தானே முடியும்? இல்லை, அநேகர் பாடும். பாட்டு தாளந்துள்ளவர்கள் எப்படின்னு பாட்டு தாளந்து இல்லாதவர்களும் பாட முடியும். ஒரு டைம் ஆகி பல்லெல்லாம் விழுந்து கோடெல்லாம் ஒட்டி போய் அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு பாட முடியுமா? பாடுவீங்க, வெறும் காற்று தான் வழியாக வரும். ஹல்லேலூயா. சத்தம் வராது. இதெல்லாம் நேச்சர். இப்போ அது உனக்கு பாட முடியாது. அப்படிப்பட்ட அந்த பாடுக தன்மைகள் எல்லாம் அடங்கி போய் அப்படி நீ மாற்றப்படுவதற்கு முன்பதாக நீ என்ன செய், உன் சிருஷ்டிகரை நினைத்துக்கொள். இப்போ ஒரு நாள் பாட முடியும். நீ பாடி ஆண்டவரை ஆராதி. ஒரு நாள் பாட முடியாது என்ற சூழ்நிலை வரும். சின்ன ஒரு பலவீனங்கள் இருந்தாலும் நம்மளால் பாட முடியல, எதையுமே செய்ய முடியல, சத்தங்கள் கிளியராக வரல. பார்ப்பீங்க, சிலர்லாம் நல்லா பாடி நல்லா இருப்பாங்க. சின்ன ஒரு ஜலதோஷம், சின்ன ஒரு ஒரு சளித்தொல்லை வந்துன்னு வைங்களா, எப்படி இருப்பாங்க, 2 குரலில் பேசுவாங்க. அப்படி தானே? அப்பவுமே என்ன செய்ய முடியாது, பாடவும் முடியாது, பேசவும் முடியாது. அப்போது வயதான பிறகு நிச்சயமாக அந்த இதெல்லாம் கொஞ்சம் அடங்கும் போது சரியான அளவில் உங்களால் பாட முடியாது, ரொம்ப கஷ்டம். சரியா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரசங்கி ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறான், அதெல்லாம் அடங்குகிறதுக்கு முன்பதாக நீ உன்னுடைய தாளந்துகளை வெளிப்படுத்து, அவரை பாடி ஆராதி, அவரை தேடு, அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இது தான் நிரந்தரம் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை குறித்து தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியில் பயங்கள் தோன்றி, மேட்டுக்காக அச்சம் உண்டாகி. இப்போ பாலிவூரில் பாருங்களா, திடீர்னு சொல்லி இந்த மலைக்கு மேலே ஏறிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னால் என்ன செய்வானு, சல்லுன்னு போயிட்டு வந்துடுவான். அப்படி தானே? இதே இது ஒரு 60 வயசு தாண்டின பிறகு, அன்னைக்கு நீ போனால் இதே மாதிரி போடணும், ஐயோ எனக்கு பயமாக இருக்கு, நான் என்ன செய்யலை, போகலை, என்னால் என்ன செய்ய முடியாது, ஏற முடியாது. கொஞ்சம் வயசானா சும்மா ரோட்டில் போகும்போதே சின்ன மேடு இருந்தாலும் அது பெருசாக தெரியும். அப்போ கூட யாருடைய உதவியாவது வேணும். இப்போ ஒரு ஸ்டூலில் ஏறி அந்த பாக்ஸை கலத்துன்னு ஒரு வாலிபன்ட்ட சொன்னால் அவன் என்ன செய்வான், ஜஸ்பின்ட்டு சொல்லுவான், வைப்பான், அவன் என்ன செய்வான், அவன் கீழே நின்று தூக்கிடுவான். ஆனாலும் ஈஸியாக என்ன செய்வான், ஏறி நின்று தூக்கிடுவான். இதே 60 வயசு தாண்டவரான்னு சொல்லி பாருங்க, அவன் என்ன சொல்லுவான், ஏன்னா இப்போ எல்லாம் முடியாது, எனக்கு இப்போ எல்லாம் முடியாது, அந்த காலத்தில் செய்தே இல்லைடா, அந்த காலத்தில் செய்தேன். இப்போ ஆண்டவர் சொல்லார், அந்த காலத்திலே, ஹல்லேலூயா, மேடுகளை பார்த்து பயப்படாத அந்த சூழ்நிலையில் நீ ஆண்டவரை தேடு, ஆண்டவரை சிந்தித்துக்கொள், ஆண்டவருக்குடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை அனுப்பி இருக்கிறீர், இப்படி என்னை ஸ்ட்ராங்காக வைத்திருக்கிறீர், எதையாயிலும் உமக்கு நான் செய்ய முடியுமா, நான் செய்கிறேன் என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாய். ஆனால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வழியிலே பயங்கள் தோன்றி, சின்ன வயசுல யாருக்கும் பயமே இருக்காது, அப்படி தானே? இந்த பையங்களுக்கெல்லாம் இப்போ பைக் ஓட்டுறோம்னாலே பயமே இருக்காது, இப்படி தான் இருக்கும். எல்லாருக்கும் இப்போ என்னது வாதம் போல், அப்படி பைக்கில் இருந்தாலே இப்படி தான் இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? அது வாதம் ஒன்றும் இல்லை, அது அங்கே ஒரு ரைட் டைம் இருக்கும், அதை வச்சுட்டு செஞ்சு இப்படி தான் போய்ட்டு செஞ்சுட்டு என்ன. ஆனால் நேரத்தைக்கு வந்தாலும் நாங்கள் ஓட்டு போட்டுட்டு வரோம், ஒருத்தையும் சும்மா ஆளுகள் ஒன்றும் இல்லை, பார்க்குற ரசிகள் ஒன்றும் இல்லை.
அவன் 2 பின்னால் 2 டயரில் வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்கான். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பயம் என்கிறது அற்று போயிடுச்சு. ஒரு வினாடியில் என்ன நடக்கும் அவங்க யோசிக்கல. அவங்க டிரைவிங் பைக்கு காருன்னா ஏதோ ரொம்ப ஒரு பெருசாக நினச்சிட்டு இருக்குங்க. பெரிய ஆபத்தான காரியம் எனக்கு உணர்வதில்லை. டோலின் கூட கார் ஓட்டும் சில ஃபோன்கள் எல்லாம் வரும். நான் வந்து சத்தம் போட அவனை திட்டி தான் இன்றைக்கு வரையும் வளர்த்துட்டு இருக்கிறேன். ஃபோன் நீங்கள் நினைப்பீங்க அவன் பெரிய ஆளாக்கும் அப்படின்னு. பெரிய ஆள் தான். ஆனால் எனக்கு இந்த ட்ரைவிங்லாம் இப்படி அங்கே அப்போ அவனுக்கு டிராஃபிக்கள் வரும்போது அப்போ தான் அவனுக்கு தண்ணி தாங்க வரும். இப்படி ஹல்லேலூயா. அப்போ அது எவ்வளோ ஆபத்துங்கிறது உணர்வு இல்லை, பயமே இல்லை. அதுபோல் வாலிபர்கள்லாம் அப்படி தான். தயவுசெய்து ஃபோனெல்லாம் நிறுத்திட்டு பேசுங்க. இங்கே நிறுத்தணும்னா இந்த பக்கவாதம் வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காது. என்ன சைடில் ஒதுக்கிட்டு 5 நிமிஷம் பிந்தினாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் உயிரோடு வாழலாம். அந்த 5 நிமிஷத்தில் லாபப்பட்டுனா சமயத்து சீக்கிரமாக எங்கே போண்டி இருந்திருக்கும், பரலோகத்துக்கோ எங்கேயாவது போக வேண்டியது வந்துடும். ஹல்லேலூயா. புரியுதா? உங்களை எல்லாம் நன்மைக்காக தான் சொல்லுகிறேன். உற்சாகமாக கரங்களை உயர்த்தி, சரின்னு சொல்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ஐயோ நார்மல் போத்தில் எங்கே கொடுத்து எழுதி போட்டுருக்கு. எப்படின்னா, உன் மனைவி உனக்கு யமனாக இருக்கலாம் என்று சொல்லி. எப்படி? உன் மனைவி உனக்கு யமனாக இருக்கலாம். எது எழுதி போட்டிருக்கான்? ஃபோன் பண்ணுறது யார்? உனக்கு பாசம் உள்ள உனக்கு மனைவி தான். நீ அதை எடுத்து பேசும்போது நீ எங்கே போயிடுவ? புரியும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? அப்போ என்ன சொல்கிறான்? அது இப்போ கூட நீ பேசாதீங்க, நீ பேசுங்க, ஒழிச்சு பேசுங்க, அது வீட்டில் பேசுங்க. ஜீவன் தான் முக்கியம். வரும்போது நீங்கள் ஓட்டும் போதெல்லாம் யோசிக்கணும், எனக்கு ஆண்டவர் ஜீவன் தந்திருக்க, பலம் தந்திருக்கிற இந்த ஒரு பிக் பீரியடில் நான் இருக்கிறேன். நான் திரும்பி என் வீட்டில் இருக்கிற போய் பார்க்கணும், திருப்பி ஆண்டவர் என்ன ஆராதிக்கணும், அவனுடைய காரியங்களை செய்யணும் அப்படின்னு ஒரு உணர்வுல இருந்தால் டிரைவிங்காக இருக்கும். ஹல்லேலூயா. அப்புறம் எங்கே சொல்ல வரேன்னா, வாலிபர்களுக்கு பயம் இருக்காது. வழியில் போகும்போது பயம் இருக்காது. கொஞ்சம் வயசாச்சுன்னா என்ன சின்ன ஒரு காரியம் வந்துருந்துச்சு, நம்ம இப்படி வண்டியில் சைடில் உட்காந்துட்டு போயிருந்தாலும் எவனாவது அங்கே தள்ளி கிராஸ் பண்ணி போனாலே நமக்கு என்ன வந்துடும்? பயம் உண்டாயிரும். இதுதான் பார்க்குறதுல பயம். எங்கேன்னு சொல்லியிருக்கு? வழியிலே பயங்கள் தோன்றி, பயங்கள் சின்ன குழியானாலும் நமக்கு என்ன வரும்? பயமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி வழியில் பார்க்குறதெல்லாம் பயம், என்ன இருந்தாலும் சரி ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ அந்த பயமெல்லாம் கொஞ்சம் வயதான பிறகு நமக்கு வரும், தானே வரும். அப்போ இந்த பயப்படுகிற ஒரு வாழ்க்கை வருகிறதுக்கு முன்பதாக, சின்ன சின்ன சத்தத்திற்கும் பயந்து எழும்புகிற ஒரு அனுபவங்கள் வருகிறதுக்கு முன்பதாக, இந்த நாட்களிலே ஸ்ட்ராங்காக இருக்கிற தேவனுடைய பிள்ளையை உன் சிருஷ்டிகரை நினைத்துக்கொள். உன்னுடைய சிருஷ்டிகருக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவர் உன்னை நிச்சயமாக மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. அடுத்து என்ன? டைம் இப்போவுமே போயிட்டு. வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாய். வாதுமை மரம் பூ பூத்து. உங்கள் வீட்டில் வாதுமை மரம் நிற்குதா? அப்போ பூக்கணும். அப்படின்னா என்னது? இங்கே என்ன சொல்ற? உன்னுடைய தலைமுடியெல்லாம் நரைச்சி, உங்கள் தலை தான் இதன்படி ஓமையின்படி வாதுமை மரம். வாதுமை மரம் பூ பூத்துன்னா எப்படி? நரைச்சி பாதி வரைக்கும் முடி இல்லாமல் ஆகி. அதுதானே சொல்லுவோம். நான் சின்ன வயசில் எவ்வளோ முடியோட இருந்தேன் தெரியுமா? இப்போ ஒன்றும் இல்லை, வலிக்கு போகுது. ஹல்லேலூயா. இது எவ்வளவு கருப்பு முடியாக இருந்தது, இப்போ எல்லாம் ஃபுல்லாக வெள்ளை ஆயிடும். இப்போ நம்ம கருப்பாக்கிடலாம். சரியா? பெயிண்ட் அடித்தாவது கருப்பாக்கிடலாம். சரியா? இதில் சொல்லுவாங்க எப்படி? அப்போ உன்னுடைய முடியெல்லாம் நிறைக்கிறதுக்கு முன்பதாக, முடியெல்லாம் விழுந்து ஒன்றும் இல்லாமல் முழுக்கமென்று ஆகிறதுக்கு முன்பதாக, இப்போ தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதமாகிய முடி, இந்த தன்மை இளமை வயதில் நீ ஆண்டவரை என்ன செய்? சிந்தித்துக்கொள், அவரை நினைத்துக்கொள். இதுதான் நிரந்தரம். காண்கிற முடி, உன்னுடைய தலை, உன்னுடைய எல்லாமே எல்லாமாய். ஆனால் உன்னை உருவாக்குகிற இருக்கிற இயேசு மாத்திரம் தான் நிரந்தரமானவர். அவரை நினைத்துக்கொள். அவருக்காக எதையாலும் செய். உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. சிறிதோ பெரிதோ செய். எல்லா சூழ்நிலையும் அவரை மட்டும் நினைத்துக்கொள். சரி, அடுத்து என்னது? வெட்டுக்கிளியும் பாரமாய். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சின்ன காரியங்கள் கூட நம்மளால் செய்ய முடியாது. வெயிட்னே வச்சு விடுவோம். பாரம்னு சொன்னாலும் வெயிட்னு வச்சு விடுவோம். இப்போ பெரிய எல்லாம் வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடியவங்களுக்கு அந்த டைமில் அந்த கிளாஸ் ஒன்று எடுத்து தந்துடுவியா? தண்ணி ஒன்று ஊற்றி தந்துடுவியா? அது வாயில் வச்சு பிடிச்சிக்கிடுவியா? ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அது ஒரு நாள் வரும். சின்ன காரியம் கூட வெயிட்டாக தெரியும், செய்ய முடியாது. ஒரு நாள் 10 சேர் தூக்கியிருப்போம். இப்போ ஒரு சேரை தூக்கி போடணுன்னாலே கஷ்டமாக இருக்கும். அதுன்னு சொன்னது. வெட்டுக்கிளி போன்ற சின்ன பிரச்சனைகளை தாங்க முடியாதபடி
சின்ன பாரங்கள், சின்ன காரியங்களுக்கு கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதற்கு முன்பதாக இன்று செய்யக்கூடிய திறமையை தந்திருக்கிற, பலத்தை தந்திருக்கிற ஆண்டவரை இந்த நாளில் நீ சிந்தித்துக்கொள், நினைத்து பார். அவருக்கு வாழ்க்கை ஒப்புக்கொடு, எதையாலும் செய்ய ஒப்புக்கொடு. அவரே நிரந்தரமானவர். ஆக அது மட்டும்தான் முக்கியம் என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்து என்ன? பசி தீவனமும் அற்று போகாததற்கு முன்னும். அப்படின்னா என்னது? பசி நிறைய சொல்லுவாங்க, வயசானவர் எனக்கு பசி எடுக்கவே இல்லை, எனக்கு சாப்பிடவே முடியலை, பல்ல பற்றி சொல்லலை, மற்றபடியும் நம்முடைய உறுப்புகள்லாம் வீக்காகும், நிறைய என்ன செய்ய முடியும், சாப்பிட முடியாது. ஆண்டவர் பல்லெல்லாம் விளை வச்சிருக்கதே அதுதான். வயசான பிறகும் மாடு ஆடெல்லாம் வெட்டி விழுங்கிருவீங்கன்னு தெரியும், அதனால் சவைக்க முடியாமல் பல்லெல்லாம் பிடுங்கி போட்டுறாரு. எப்படி மசமாக நைஸான ஆகாரங்களை என்ன செய்ய சாப்பிடுங்க. அப்போ பசி இல்லாமல் சாப்பிட முடியாதபடி ஒரு சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வரும். இப்போ நீ இள வயதில் சாப்பிட முடியாது. இள வயதில் சாப்பிட உங்கள் வீட்டிலேயே கொஞ்சம் வயதானவங்க இருக்கானுங்களா, இள வயசில் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடுவாங்களா? சாப்பிட்ற எல்லா ஐட்டம் சாப்பிட முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம பார்க்க முடியும். உங்கள் வீடுகளில் மனுஷர்கள் இருப்பார்களானால் நிச்சயமாக நீங்கள் சோதித்து பார்க்க முடியும். இங்கே சொல்லுகிறான், அப்படி பசியெல்லாம் ஆற்று போய் எல்லாம் வேண்டாம், போதும், கொஞ்சம் போதும், இப்படி அந்த பசி தீவனமெல்லாம் அற்று போகிறதுக்கு முன்பு இப்போ சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும்போது, எல்லாவற்றையும் சாப்பிட்டு பலனடைந்து இருக்கும்போது நீ உன் சிருஷ்டிகரை நினை, உன்னுடைய ஆண்டவரை தேடு, உன்னுடைய ஆண்டவருக்காக உன்னுடைய வாழ்க்கையில் எதையாலும் செய்ய முடியுமா என்பதை யோசி. ஏன்னு சொன்னால் காண்கிற எல்லாம் ஒரு நாள் குறுகி போகிறது. அதுக்கு முன்பதாக கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த தருணத்தில் கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தருக்காக பயன்படுத்து என்று சொல்லுகிறான். அடுத்து என்ன? மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிற ஒரு வீதியிலே தெரியாததற்கு முன்னும். அல்லேலூயா. இப்போ என்னது? நீ சாக போகிறதுனால சாக போகிற சமயமும் விசாரிக்கிறது கொஞ்சம் பேர் வருவாங்க, அப்படி தானே? அது வரைக்கும் விசாரிக்காதவங்க எல்லாம் எப்போ சாவான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் செத்த பிறகும் அன்னைக்கு ஒரு வராதவங்க எல்லாம் பெட்டியை தூக்குறதுக்கும் கொண்டு போகிறதுக்கும் வந்து நிற்பாங்க. அதில் கூட அடிப்படியெல்லாம் நடக்கும். நான் தூக்கேன், நான் வரேன் அடி. அல்லேலூயா. அது சொல்கிறாரு. அப்படி மக்களெல்லாம் அலைஞ்சு திரியிருக்க முன்பதாக, நீ நித்திய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்பதாக, இந்த உலகத்தில் நீ பலத்தோடு இருக்கும்போது உன் சிருஷ்டிகரை நினை. உன்னுடைய சிருஷ்டிகராய் ஆண்டவருடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்தல் சிந்தித்தல் எதையாயிலும் அவருக்கு செய்ய முடியுமா என்று பாரு. உதட்டல் அளவில் அல்ல, கிரியையினாலே அன்பு கூறுங்கள், எதையாயிலும் செய்யுங்கள் என்று சொல்லுகிற பார்க்கலாம். அடுத்து என்னது? வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி. இதெல்லாம் பயங்கரமாக இல்லை, பொண்ணு வெள்ளி பயங்கரமாக இருக்கு இல்லையா? என்ன நடக்குமா? முந்தின வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு, இங்கே வெள்ளிக்கயிறுன்னு சொல்லும்போது நம்மளை எது கட்டி வச்சிருக்கு? மொத்தமாட்டி சுற்றி சிம்சோனை கட்டின ஒரு கயராக கட்டி வச்சிருக்கு. என்ன கட்டிச்சிருக்கு? நரம்பு மண்டலம் என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் நரம்பு இல்லைன்னா ஒன்றுமே நம்ம நடக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ரத்த ஓட்டம் இருக்க ஒன்றுமே செய்ய முடியாது. புரியுது உங்களுக்கு? இந்த நரம்பு மண்டலம் நம்மை முற்றிலுமாக சூழ்ந்திருக்கிறது. இது ஒரு நாள் என்ன செய்யும்? வீக் ஆகும். அல்லேலூயா. சரியாக ரத்த ஓட்டம் போகாது, சில உறுப்புகளெல்லாம் அதனால் செயலிழந்து போகும். அப்படி இந்த என்னது வெள்ளிக்கயிறு கட்டு விட்டு அதெல்லாம் செயலற்று செயல்பாடு குறைந்து போவதற்கு முன்பதாக, ஸ்ட்ராங்காக உன்னுடைய உறுப்புகளை அசைக்க முடியாதபடிக்கு அந்த கயிறு கட்டு விட்டு போகும் நாட்களுக்கு முன்பதாக நீ உன் சிருஷ்டிகரை நினை. அல்லேலூயா. கொஞ்சம் வயசாக எல்லா நரம்பு மண்டலங்களும் போய் இந்த பிரச்சனை உண்டு பண்ணி கொண்டு தான் இருக்கும். இதனால் தான் கண் பார்வைகள் குறைகிறது, செவித்திறன் குறைகிறது, பேச முடியலை, இப்படிப்பட்ட பல காரியங்கள் எல்லாமே, கை கால்கள் அசைக்க முடியலை, அங்கே வலி இங்கே வலி எல்லாம் இந்த நரம்புகளினால் வருகிற பிரச்சனை என்பதை அறிந்து. அப்போ இந்த வெள்ளி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறதுக்கு முன்பாக நரம்புகள் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது, இரத்த ஓட்டங்கள்லாம் சீராக இருக்கும்போது நீ உன் இயேசுவை நினைத்துக்கொள், அவரையே தேடு, அவருக்கே உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு, அவருக்காக எதையாயிலும் செய்ய முடியுமா என்பதை தீர்மானித்து செய் என்று சொல்லி, அதுதான் நிரந்தரம் என்று சொல்லி பிரசங்கி சொல்லுகிறதை பாருங்கள். அடுத்து என்னது? பொற்கிண்ணி நசுங்கி. பொற்கிண்ணி யாருக்கு வீட்டில் இருக்கா? வீட்டில் போய் நசுங்கி போச்சான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காதீங்க. ஹல்லேலூயா. பொற்கிண்ணினா இங்கே வந்து நம்முடைய மூளையை குறைக்கிறது. மூளை ஒரு காலத்தில் எல்லாம் செய்ய முடியும்,
இப்போ பிள்ளைகள் வாலிபங்கள்கிட்ட கட்டி பாருங்க, அப்பா அம்மா எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எப்படி? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, சும்மா அதில் போய் இருங்க, நான் செய்கிறேன். அவ்வளோ தூரம் ஸ்பீடாக வேலை செய்யும். தப்பானதை கூட ஸ்பீடாக என்ன செய்ய யோசிக்கும், எல்லாம் செய்ய முடியுமாங்கிற தெம்பு வரும். கொஞ்ச நாள் கழித்த பிறகு மூளை என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் நம்ம பேசித்தரப்ப எல்லா காரியங்களும் செய்வோம். இது முந்தி மாதிரி என்னால் ஒன்றுமே செயல்பட முடியலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபரிச்சு மூளை நிறைய பேருக்கு வயசானவர் குழம்பே போயிடும். இப்போ யாரெல்லாம் குழம்பி வந்திருக்கிறீங்கன்னு தெரியாது. நானே ஒன்று சொல்லி குழம்புனா நைஸாக கொட்டி வீட்டுக்குள்ளே கொண்டு உட்கார வச்சிடணும். இது நம்முடைய பிரச்சனை இல்லை. வயதாகும்போது சில காரியங்கள் வரும். பிசாசும் அநேக காரியங்களை செய்வான், பலவீனங்களும் அநேக காரியங்களை செய்கிறது. கடந்த நாட்கள் கூட சொன்னேன், அந்த ஒரு கிட்ட போட்டு பையனுக்கு அப்பாவுக்கு பிரெயின் டியூமர். அப்போ மூளையில் அந்த பிரச்சனை, அதனால் அவருக்கு செயல்பட முடியலை. ஆப்ரேஷன் பண்ணாங்க, எல்லாம் க்ளீனாக நடந்து முடிந்தது. ஆனால் நம்ம இங்கே நினைத்து பார்க்க வேண்டும், நினைவு திரும்ப வேண்டும் என்கிற இதில் நினைவு திரும்பாமலே அவர் போய்விட்டார். சரியா? ஹல்லேலூயா. அப்போது இந்த பிரெயின் இப்போ உங்களுக்கு நல்லா இயங்கும்போது, சுறுசுறுப்பாக இயங்கும்போது நீ என்ன செய்து நசுங்கி இது நாசமாக போய் வித்தியாசமாக காரியங்களை சிந்திக்காமல் இருக்க முன்பதாக, செயலற்று போகிறதுக்கு முன்பதாக, தப்பாக எல்லாம் கொஞ்சம் வயசானவர் கொஞ்சம் குழம்பிட்டு நிறைய காரியங்களும் வித்தியாசமாக இருக்கும். எனக்கு அம்மாக்க ஒரு சித்தப்பா, ஒரு வயசான தாத்தா இருந்தார். அவர் நல்ல வயசாகிட்டு அப்படி வீட்டில் இருப்பார். எப்படின்னு சொன்னால் அவர் நல்ல நிலைமையில் இருந்தார். வீட்டில் ஒரு சூட்கேஸ் முழுசும் லெட்டராக இருக்கும். திடீர்னு திறந்து உள்ள லெட்டர்லாம் எடுப்பார். எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு லெட்டரில் அவங்க ஒய்ஃபு அண்ணன் எழுதியிருப்பாங்க. எத்தனையோ வருஷம், அவர்லாம் இறந்து எத்தனையோ வருஷம் ஆகிருக்கும். எழுதியிருப்பாங்க, அந்த பஸ் ஸ்டாண்டில் இதில் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அந்த லெட்டரை எடுத்து வச்சுட்டு எல்லாட்டையும் என்ன சொல்லிட்டு இருப்பார், எனக்கு இப்போ போகணும். எங்கே போகணும்? என் மனைவி லெட்டர் போட்டிருக்கா, இந்த பஸ் ஸ்டாண்டில் வாரேன்னு சொல்லியிருக்கா, நான் போனேன் அப்படின்னு. நல்ல மனுஷன்தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, பொற்கண்ணே நசுங்கி போச்சு. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்போ இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, எல்லா உறுப்புகளும் ஒரு நாள் செயலிட்டு தான் போகும். அதற்கு முன்பதாக உனக்கு ஆரோக்கியமான ஒரு மூளையை தந்திருக்கிறார். அது செயலற்று செயல்பாடு குறைந்து போகிறதுக்கு முன்பதாக, மனுஷன் நினைக்க முடியாத காரியங்களை நினைப்பதற்கு முன்பதாக, மனுஷன் உன்னை பைத்தியம் பிடிச்சிட்டு என்று சொல்லுகிறதற்கு முன்பு, பைத்தியம் என்னது? மூளை வித்தியாசமாக செயல்படுவது தான் பைத்தியம். ஸ்லோவாக செயல்பட்டாலும் பைத்தியம், ஸ்பீடாக செயல்பட்டாலும் பைத்தியம். எந்த டைப்பில் இருக்கிறீங்க நீங்களே என்ன செய்துருங்க, முடிவெடுத்துடுங்க. கரங்களை வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக நீ என்ன செய், ஆண்டவரை நேசி, சிந்தித்துக்கொள், சிந்தி, அவரை பற்றி யோசி. அவர் எதுக்காக ஒன்று அனுப்பியிருக்காங்க சிந்தி, அவருக்காக என்ன செய்யணுங்கிறத சிந்தித்துப்பார். உன்னை ஒப்புக்கொடு, கிரியைக்கு ஒப்புக்கொடு. அப்படி செய்யும்போது உன்னை அனுப்பின் நோக்கத்தை கண்டு ஆண்டவர் சந்தோஷப்படுவார். இம்மையிலும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பரலோகத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அடுத்து என்னது? ஊற்றின் அருகே சால் உடைந்து. இதை குறித்து சொல்கிறதுன்னு சொன்னால் ஊமையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹார்ட்டை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஹார்ட் அட்டாக். இப்படி கொஞ்சம் வயசானப்பறம் என்ன வரும், எப்படி வரும்? ஹார்ட் அட்டாக். டாக்டர்ஸ்ட்டை போனால் சொல்லுவாங்க, இனி வயசாகல, இனி என்ன வரும்? உடனே ஹார்ட் அட்டாக் வரும் அல்லது ஸ்ட்ரோக் வரும். சரியா? ஒரு பல வருஷங்களுக்கு முன்பதாக கூட நான் ஒரு டாக்டர் செக் பண்ண போகும்போது எப்போவுமே ஒரு காசு நிறைய ரெடி பண்ணி வச்சுடுங்க அப்படி. ஏன்னா இனி ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்குகள்லாம் எப்படி தெரியும் இருக்கணும், ரெடியாக தான் இருக்கணும். இன்றைக்கு வரைக்கும் காத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் உங்களை காத்தார். இனிமேலும் காக்கிற ஒரு டாக்டர் இல்லை, நம்முடைய பரலோக தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவரை நம்மை உருவாக்கினவர். அவர் நம்முடைய நாட்கள் காலங்கள் எல்லாம் ஒரு கரத்தில் வச்சிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை எடுத்திருக்கும். அந்த சிருஷ்டிகரை நினைத்துக்கொள். உன்னுடைய இருதயம் ஸ்ட்ராங்காக இயங்கும் போது, செயலற்று போகிறதுக்கு முன்பு, அது எப்பொழுது செயலற்று போகணும் உனக்கு தெரியாது. எப்போ நிற்கும், எப்போ காலையில் எழும நீ செயல்பாட்டு இருந்ததுன்னா காலையில் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் சொல்லுவாங்கள்ல, படுத்திருந்தவள் அப்படியே என்ன செய்தார், போயிட்டார். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஹார்ட் செயலற்று போகிறதற்கு முன்பதாக, அது வீக் ஆகிறதற்கு முன்பதாக, ப்ரெஷர் அதிகப்படுவதற்கு முன்பதாக, கொலஸ்ட்ரால் அதிகப்படுகிறதுக்கு முன்பதாக, சால்ட் அதிகப்படுகிறதுக்கு முன்பதாக நீ என்ன செய், ஆண்டவரை நினைத்துக்கொள். இந்த பலமுள்ள பருவத்தில் சிருஷ்டிக்கிற நில அவருக்கு வாழ்க்கை ஒப்புக்கொடு, எரியாயிலும் செய். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அடுத்து என்னது? துறவண்டையில் உருளை நொறுங்கி.
இது நம்முடைய சிறுநீரகம், கிட்னியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாலிப பருவத்தில் சிறுநீரகம் எல்லாம் ஸ்ட்ராங்காக, அது பயங்கரமான வேலை. அப்படி நாங்கள் தண்ணிக்க வேலை தான் பெரிய வேலை. அது எங்கேன்னு சொல்லியிருக்கு, துறவண்டையில். துறவில் என்ன வரும்? தண்ணி தான் வரும். அப்போ இந்த சிறுநீரகம் சரியாக இயங்கும் போது நீ ஆண்டவர் என்ன செய்? தேடிக்கொள், அவருடைய சித்தம் செய், அவருடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு என்று எழுதப்பட்டிருக்கு. அநேக இடங்களில் பாருங்கள், எத்தனை பேருக்கு சிறுநீரகங்கள் செயலற்று போகிறது, டயாலிசிஸ் நடக்கிறது, சுகர் வந்து அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்படி பெரிய காரியங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு ஒரு கிட்னி அவுட் ஆகி வீட்டில் இருக்காங்க, மற்றவங்க கிட்னி கொடுத்து இப்படியெல்லாம் நடக்கிறது. அன்றைக்கெல்லாம் ஒரு டோலிந்தன் சொன்ன, அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் 23 வயசில் டயாலிசிஸ் பண்ணிட்டு வரேன் நான் போய். எப்படி கொடூர காலத்தில் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ எல்லா உறுப்புகளும் ஒரு நாள் செயலிழந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அன்னைக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு முன்பதாக, அதில் பிரச்சனைகள் வந்து உன்னுடைய வாழ்க்கை முடிவதற்கு முன்பதாக நீ உன் சிருஷ்டிகரை நினை, ஏசப்பா கொண்டு வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவரே உனக்கு ரத்தம் சிந்தினவர், அவரே சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அவர் இன்றைக்கு ஜீவனோட தேவனாக உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நடத்தாமல் ஒரு நாள் நடக்கவே முடியாது. அவர் இன்னைக்கு இருக்கிற திறமையை, இன்னைக்கு இருக்கிற பலத்தை, இன்னைக்கு இருக்கிற காரியங்களை நீ ஆண்டவருக்காக பயன்படுத்து. இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய உறுப்புகள் எல்லாம் இயங்க வைக்கிறவர் ஆண்டவர். நீ உன்னுடைய சொந்த திறமையில் உன்னுடைய உறுப்புகளை இயங்க வைக்க முடியாது, பாதுகாக்க முடியாது. நாம் ஜெபிக்கிறோம், அவர் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கிட்னி சைடில் பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாகவும் இவ்விதமாய் மண்ணானது தான் முன்பிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிபு பருவத்திலே நினை. இப்படி உனக்கு ஜீவன் அவரை தந்த அவரிடத்தில் போறதுக்கு முன்பதாக, இந்த மண்ணான இந்த சரீரம் அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பதாக நீ இப்போ இருக்கிற நிலைமையில் உன் ஆண்டவரை சிந்தித்துக்கொள். உன்னுடைய ஆண்டவரை தேடு, உன்னுடைய ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. அப்படின்னு சொன்னால் எதையாயிலும் ஆண்டவரை உமக்கு செய்ய நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுசும் ஒப்புக் கொடுக்கிறேன். எனக்காக நீர் உம்முடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தீர், எனக்காக உம்முடைய ரத்தத்தை முழுவதும் சிந்தினீர், எனக்காக உம்முடைய சரீரங்களை பிற்க ஒப்புக் கொடுத்தீர், எனக்காக முழு வேதனை நீர் அனுபவிச்சீர். நான் உம்மை சிந்தித்து பார்க்கிறேன், உம்முடைய காரியம் நீ செய்த தியாகத்தை சிந்தித்து பார்க்கிறேன். உமக்காக இதையாயிலும் செய்ய என்னுடைய வாழ்க்கையை நான் தருகிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காண்கிற எல்லாம் மாயை. இந்த நாட்களில் இப்படி ஒரு நினைவு கூறுதல் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கட்டும், ஒப்பு கொடுத்தல் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் அப்படி எழுதி நிற்போம்.